நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பெங்காரே இருந்தானே, என்ன செய்ய போறானோ, காசு வெட்ட போறானோ. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அம்மா? வானத்தில நிலவு வரும், மானாமதுல வையாத்து தண்ணி வரும். வானத்துல நிலவு வரும், மானாமதுர வைகையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுர வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் பழ விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மனம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் சட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை சட்டியோட எங்க படுத்துருக்க? அவங்க சிரிக்கணும்டா, பேப்பை வாங்கடா. எனக்கு சிரிப்பு வருதுடா. எந்திரிச்சு புதுக்கோட்டை போடா. உனக்கு எரிச்சல வருதாப்பா? அவருக்கு அதை விட சிரிப்பு வருதா அப்பாவுக்கு? எப்பா போதும்டா, பாட்டு நின்று ஒரு ஆண்டு விழா முடிஞ்சிருச்சு, படிக்கிறேன் சின்ன சின்னான்ட்டு. இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. சுருங்கிருச்சா? இவரையும் அப்படி படுத்துக்கிருக்காரு எல்லாரும். அல்ல இதை நான் பார்க்கவே இல்லை. கேமரா அண்ணே நான் போனேன், கருங்கல் நினச்சி எரிய தெரிஞ்சு. என்ன இங்கே திரும்பி பாடு. அவர் எந்திரிச்சு பார்த்தோன்னே அது நம்ம வீடு இல்லையேன்னு பார்க்குறாரு. வந்தார் ஒரு சாமியார். நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. முத நான் அரங்கேற்றம் முடிச்சு 3வது நாளில் சந்திச்சவர் ராம்காந்த் அண்ணே. அவர் இவன் பழையாளாமடா. அதுக்கப்புறம் நான் சந்திச்சது தகரப்பண்ணன். அண்ணே அவர் உனக்கு தெரியுமா? நான் சந்திச்சிருக்கியா? சுப்பிரமணி சக்கத்துக்கு முன்னாடி உட்காந்ததுனால உட்காந்து போயிட்டார். கனியாம வராது. அதுக்கப்புறம் நான் 18 வயசுல ஒரு சந்திச்சேன், மைக்குநாதன். அண்ணே அவரை பார்த்துருக்கீங்களா? பெரிய பிரச்சனையாகி அப்புறம் வாய் ஓட்டு 2 கைகலப்பு வந்துருச்சானே. கை கலப்பு வந்து கலப்பு கடை உடஞ்சி. அதான் ஆடுற அப்பிலேருந்தே இருக்கேப்பா. அவன் கனியாமல் வாடாக்கிறே காட்டி கேட்டு சரி. இப்போ வந்தார் ஒரு சாமியார். அவர் உண்மையான பேர் செந்தில் குமரன் கிடையாது, செந்தில் அரிப்பூச்சி. நல்ல பேர் தான். இந்த அப்போ தெரியும் எல்லாத்துக்கும் ஆமாம் போடுறேன். அவன் பாருங்க, எத்தனை நாரதரோட சண்டை போட்டேன். அது ஊராமே இப்போ டோல்கேட்டில் வேலை ஆக்குறாங்க. எந்த டோல்கேட்லன்னு? முத்துச்சிரிப்பு இப்போ பணம் கொட்ட வளர்க்குறாரு. அவன் அமெரிக்காவில் வாடுறேன் எங்கள் அண்ணன். அவன் பிறந்த யோகம்.
அமெரிக்கா பாடுறேன், லண்டன் பாடுறேன். அன்றைக்கெல்லாம் குஜராத் மொட்டை மாடியில் நின்று கொய்யா பழத்தை எரியிற மாதிரி வீடியோ போடுறேன். நான் இன்னும் அந்த பொன்னமராதியை தாண்ட முடியலை. எப்படி தாண்டுவேன்? ஜாதகத்தில் தான் ஏமே காலே தூதேன் யமகண்டேன் உள்ள கவட்ட காலை. படமெல்லாம் நடித்தேன், நல்லா ஓடிச்சு. விடுப்பா படம். என்ன படம் நடித்தாலும் இதில் உள்ள ஒரு இது இல்லை. இம்புட்டு கூட்டம் இப்போ நான் படம் நடித்தா தியேட்டருக்கு வருமாக்க? வராது. போதும்ப்பா, கடைசி வரையாக கோமாளியாக இருப்போம். படம்லாம் நடித்தாச்சு, அடுத்து ஒரு படம் நடிக்கலாம் இருக்கு. என்ன படம்னே? நல்ல வாயில் வந்து சொல்லுண்ணே என்ன படம் சொல்லுண்ணே? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே வச்சு இங்கே மேடையில் தாலி வெட்டு குத்து நடந்தாலும் இவன் கண்டுக்கிற மாட்டேன், வெத்தலை ஓட்டுக்கிட்டே. அல்ல இருகிருச்சு இன்னைக்கு வந்தது. ஒரு ஊரெல்லாம் பார்த்தா பூரா படப்பெறிஞ்சு வச்சுன்னு ஊரே ஓடுது. இவர் எச்சுது பட்டப்பா காணாமல் இருக்கிறேன். இதில் வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் அன்பாளையம் நடத்தி பாட குழஞ்சேன். சிரிக்கவே இல்லை நினைக்கல, இறுகி உட்காந்துருக்காப்புல. இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க? ஃப்ரீயாக இருக்கீங்களா? கனகத்தில் பாட்டும் பாடும் கண்டங்கரையா பன்னீர் சோடாவா காணாம பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்னை அழகை பாடுங்களே. என்னதான்டா இங்க நடக்குது? சாமி நீங்க பாடிக்கிட்டு இருந்தீங்க, உங்களை என்ன பண்ணலாம் தெரியுமாவே? மோசமானவே நீ போய் ஒரு கிரிசு கட்ட இல்லை கெந்திரிய கவட்டில் அருமை. எனக்கு முடியல, நான் அதை செய்யறேன். உனக்கு என்ன முடியலப்பா? நக்கல் பண்ணிருக்கியா? எனக்கு முடியல, நான் செய்யறேன். உனக்கு முடியுது. எங்க முடிஞ்சா அப்படி ஆடுங்க பாப்பா. டேய் அது கூட ஒருத்தர் வந்திருக்கேன் பைக்கில் வரும்போது பிரேக்கை பிடிக்க போதெல்லாம் ஆக்சிலேட்டர். சரி வாங்க, நீங்க இடத்துக்கு வந்துட்டியே. என்ன நிகரான பேசக்கூடிய தன்மை இடத்துக்கு வந்துட்டவன். இது யார் இடம்? என் பிளாட் எப்படி போகுது? ராதா டேய் டேய் நீ போட முதல்ல. இந்த இடத்த பார்க்குறியா? என்ன தெரியும்? அபிஷேக பிரியா சிவா. அவுசாரியா போனவங்க தான் இவங்க எல்லாம். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சாஸ்திர பிரியா சூர்யா, கணிப்பிரியா கந்தா, ஆமா, கலக பிரியா கான பிரியா நாரதா என்பது என்னுடைய நாமோதயம். இருந்துட்டு போங்க. தாங்கள் இருந்துட்டு போனா அப்ப நான் சவடால வேணுமோ நக்கல சொல்றேன். ஏப்பா நாங்க ஒன்னும் உங்க வீட்டுக்கு வந்து தண்ணி விடுங்கன்னு கேட்கல. இங்க பாரு, நீ எனக்கு பேசுறது தகுதியான ஆளுங்கிற மாதிரி எனக்கும் தெரியல. என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? நான் பேசுறேன்னா அதுக்கு பதில் பேசுறதுக்கு உன்னால முடியல. எனக்கு நிகரான ஆளு நீ கிடையாதுங்கிறத நான் முடிவு பண்றேன். இருக்கு. என்ன இருக்கு? பேசி பாப்போம். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. அப்படி சொல்லியா? அப்படி சொல்லியா? அறிவாளி நீ. அறிவாளி நீ. என்ன என்ன ஒண்ணு? கசரதபர வள்ளினம், கசரதபர வள்ளினம், அங்கன நம்ம மெல்லினம், அங்கன நம்ம மெல்லினம், யாரல வள்ளல இடுகினம், யாரல வரல நேர் நேர் தேமா, நேர்மை தேமா. ஏப்பா நீ சாமியாரா இல்ல ஹெட்மாஸ்டரா? டேய் என்னைய போட்டுக்கிட்டு பகுத்தோன்போம் பள்ளியும். அறிவார்ந்த புலவர்களுக்கு இறைவன் போட்டி நடக்கும், அறிவு சார்ந்த போட்டி. ஆமா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு. அப்படி பேசுங்க. தொட்டனை தூறு மணற்கேணி போர் போட்டு தண்ணி இறண்டேன். டேய் இவன் பேசுறது சரியா? அப்ப கேணி வெட்டினாங்க, இப்ப பூரா போர் தானே. தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு. ஆமா, பல நூட்களை ஆழ்ந்து கற்க கற்கத்தான் அறிவு வளரும். அப்படி பாருங்க, படிக்க படிக்க அறிவு வளர்ந்துட்டே இருக்கும். இறக்கிற கேணில நீர் ஊறுங்க. நல்லது கெட்டது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நீர் ஊறாது. நம்ம 10 பேருக்கு நல்லது செஞ்சா 100 பேர் நம்மளை நோக்கி நல்லது செய்வாங்க. நோக்கியா கிடையாது, இப்போ டொகமா. டேய் இவன் பச்சை நிறம் அவள் பச்சை நிறம் அவள் திருமேனி, பவள நிறம் அவள் செவ்விதழே. சாமி வந்திருக்குல்ல. ஓம் நம நாராயணா. பலாப்பழத்திலே பழம் தோன்றி, பலாப்பழத்திலே காய் தோன்றி,
இதுல யாரு உண்மையான நாரதரு? அண்ணன் தாங்க. பலாப்பழத்துல தொலை தோன்றி பலாப்பழத்துல கொட்டை தோன்றி அதுல மரம் தோன்றி திருப்பி கன்று தோன்றி அதுக்கு தண்ணி ஊத்தி நமோ நாராயணா. அவர் யாரு, நீங்க யாரு? அவனா பாத்ரூம் போயிட்டு வந்திருக்காரு. ஓ, மேலோகத்துல இருந்து வந்து வயிற்ற கலக்கிருச்சு, பாத்ரூம் போறக்குள்ள அவர் வந்துட்டாரா? இந்த உள்நாட்டுக்குள்ள வரக்குள்ள மேலோகத்துல இருந்து வயிற்ற கலையிடுத்து பாத்ரூம் போயிட்டு வரக்குள்ள இவர் யாரோ சாமின்னு வந்திருக்காரு. ஓம் நமோ அறிவோம் நமோ நாராயணமகே. ஓம் நமோ நாராயண. அறிவோம் நமோ நாராயணமகே. ஓம் நமோ நாராயண. சிருஷ்டி திதி சம்ஹாரம் அனுக்கிரம் திரியோ சொல்ல. வாங்க பால் காய்ச்சி போய் ஓதும். இவன் தான் இப்ப போட்டி சரியான நிகரான. இவர் உள்நாட்டு நாரதர் வெல்டிங் வச்சிருக்காரு, அவன் பாரி. ஓம் நமோ நாராயண. சிருஷ்டி திதி சம்ஹாரம் அனுக்கிரம் சொல்லக்கூடிய கடுகு சீரகம் உளுந்தம் பருப்பு வெந்தயம் எல்லாமே இருக்கு. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது சொல்லக்கூடிய நவக்கிரகங்கள் தோன்றின. சாமி பாரின் சாமி கொஞ்சம் கோடாலத்தில் இருந்தா. அது என்ன பாரின் சாமி? அண்ணே, ஏன்னு நாரதர் பேக்க மாட்டிக்கிட்டு வந்திருக்காரு? வீடடா அது. கையில பாரு கட்டைய சப்தனால இசைக்க. நான் கூட சாமி மலேசியா டூர் போச்சு. தாங்கள் யாரோ? நான் அபிஷேக பிரியா சிவா, கலக பிரியா, காண பிரியா, நாரதா என்பது என்னுடைய நாமோதயம். நீங்க அவசாரியா போனா நான் பலவற்றையா போவேன். உங்க ரெண்டுத்துக்கு அவைய முன்ன நான் குச்சிக்காரியா போவேன். நீ போ முதல்ல, அவனை விடுங்க. போட்டி போடுவோமா? எதுல வேணாலும் போட்டி போடுவோமா? போர் கூட போடுவோம். போர்ச்சேன்னா போர் கூட போடுவோம். 8 அடி 100 அடி 50 அடி. அல்லல் போம் வல்வினி போம் அன்னை வயிற்று பிறந்த தொல்லைவோம் போகா துயரமும் நல்ல குணமதிக மாமர்களை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதா கால் என்று கணபதியின் பாதத்தை வணங்குவேன் நான். பேசுங்க பாப்பா. காரியாவட்டி, கல்லுப்பட்டி, கற்காப்பட்டி, அச்சம்பட்டி, பிச்சம்பட்டி, செவல்பட்டி, பாம்பாட்டி, வையம்பட்டி, தென்னம்பட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்தலம்பட்டி, அரசவட்டி, எர்ராம்பட்டி, சவுடாவட்டி, வளையவட்டி, கொல்ல. நீ என்ன நாரதன் மாதிரி தெரியல, சித்திரத்தில் அவர் தண்ணி பிச்சு எடுக்கிற மாதிரி. நல்லா பேசுறாரியா? என்ன பாருங்க, இவ்வளவு விஷயத்த பேசுறாரு உள்ள. இவனை போய் சொல்லியா முதல்ல. என்னையவே சந்தேகப்படுறியா? உடனே அவுத்துருவேன். அவுச்சிரியா? கொஞ்சம் பதமாவீங்க. இது என்ன அவுச்சிடுறது? நீ என்ன சிவபூஜையில கரடி புந்த மாதிரி? காரியாவட்டி, கல்லுப்பட்டி, கற்காப்பட்டி, அச்சம்பட்டி, பிச்சம்பட்டி, செவல்பட்டி, பாம்பாட்டி, வையம்பட்டி, தென்னம்பட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்தலம்பட்டி, அரசவட்டி, எர்ராம்பட்டி, சவுடார்வட்டி, வளையவட்டி, கொள்ளார்பட்டி, கோடாயம்பட்டி, ஆண்டிவட்டி, உசிலம்பட்டி, மங்கம்பட்டி, சிந்துவட்டி, புலிதி பற்றி இது கொஞ்சம் தனி. உருவாய் அத்தனை ஊர்களும் சுத்தி வந்தவே. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி கந்தா கடம்பா கார்த்தியா சண்முகா சடாச்சரா ஆறுமுகா ஐங்கரா என்று சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் முருகப்பெருமானை தொழுது உன்னை வென்றிடுவேன் நான். ஆறுமுகம் என்ன? ஆறுமுகம் அல்லிமுத்து, கனி, செந்தூர பாண்டி, ராதாகிருஷ்ணன், கருப்பசாமி, செந்தூர பாண்டி, துருளிராஜே, ஆறுமுகம், அல்லிமுத்து, அலைவாண்டி, அத்தனை பேரும் என் கூட வந்திருக்காங்க. பல பெண்களை பார்த்தவை. அனைத்திலும் சென்றேன். மேலோகவாசிகள். நானும் கீழோகவாசிகள். நானும் மேலோகவாசிகள். கீழோகவாசி தந்தை பிரம்மதேவன். எங்க அப்பா அழகு. தாய் எங்க அம்மா மருதாயி. தாய் சரஸ்வதி. எங்க அம்மா மருதாயி. என் மாமே சிவபெருமான். என் மாமே முனியாண்டி. என் மச்சனே எங்க அத்தை பார்வதி தேவி. எங்க அத்தை சகிலா. என் மச்சனே விநாயக பெருமான் முருகப்பெருமான். என் மச்சனே மருது குமாரு. என் தங்கச்சி தமிழ்மணி கலைமணி. என் தங்கச்சி 10 பேர் பிறந்தான். மொத்தம் 14 பேர். நாரதன், தக்கன், வசிஷ்டன், பிறகு இருது புலவர், புரோஸ்தியர், ஆங்கிரஸ், அத்திரி, மரிசின்னு சொல்லக்கூடிய 10 குழந்தைகளாக அவதரித்தோம் என் தந்தை. நாங்களும் 10 குழந்தைகள் பிறந்தவங்க. மருதமணி, தமிழ்மணி, கலைமணி, மலைச்சாமி என் கூட பிறந்தவர்கள். என் தங்கச்சி பிறந்தவர்கள் முனியாண்டி. அனிமா மகிமா கரிமா லகிமா பிரகாப்தி பிரகாமி மிசத்தோ வசித்து சொல்லக்கூடிய அஷ்டமா சத்துக்களின் பற்று கூடு விட்டு கூடு பாயக்கூடிய தன்மை வாய்ந்தவன் நான். வாழ மடக்கி தாவடைக்கு கஞ்சா பதன்பா ஆளுமல் படுவது மாலுமலை ரெண்டு சொன்னீங்க இன்னும் கண்டமன குறை காந்திர குழந்தை அத்து குழந்தை ஒத்தி குழந்தை அமக்கள் பேர் உணா தலை சொல்லி மழை தப்பிஞ்சு பேப்பி பேப்படலாம் அழுகண்ணி தொழுகண்ணி ஆளவணிக்கு புனவணிக்கு நிலவெம்பு மாம்பு முருங்கப்பூ. ரெண்டு பேரும் உண்மையான ஜாமீனா இது யாருமேன்னு சொல்லுங்க.
சுப்பிரமணியன் என்றால் முருக கடவுள். முருக கடவுள் அவதாரம். முருக கடவுள் அவங்க அப்பா தந்தை வந்து முருக கடவுள் அவதாரம் பெற்றவர். அவதாரம் முருகனின் அருளாலே இந்த பூமியிலே ஒவ்வொரு பேரும் சிறை திணிக்கப்படுகிறது. கலியுக வரதன் யார்? யுகங்கள் 4. கிரைதா திரைதா தோபர கொலை கலியுகம் 4 யுகம். இந்த யுகத்தோட கடவுள் யாருன்னா முருகப்பெருமான். 1848 எம்ஜி கோட். என்ன 1848 என்ன நீங்க என்ன சொல்றீங்க? 48 நாள் விரதம் இருந்து 18 படிகளும் ஏறினால் அரியர் சோதன் ஐயப்பனை காணலாம். இந்த சொர்க்கமே நம் கண்ணுக்கு தெரியும் என்பது ஐதீகம். இங்க 1848 என்றால் 18 வயசுல குடிக்க ஆரம்பித்தால் 48 வயசுல போய் சேருவான் கோவிந்தா கோவிந்தா என்று. இவர்தான் உண்மையான நாரதர். அருமையா டாஸ்மாக் கடை ஆராய்கிறார். நாராயணா நாராயணா. சைடிஷு கப்பு தண்ணி போன்றவற்றை பிறக்கினவங்களா நீங்க? மனிதனாக பிறக்கு மாதவம் செய்து விட வேண்டும் அம்மா என்று சொன்னார்களே. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை 1330 குரட்பாக்களை கொடுத்து திருவள்ளுவர் கொடுத்தார். அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் சொல்லக்கூடிய முப்பாலையும் இந்த உலகிற்கு தந்து மனிதன் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழ்ந்தான், இப்படித்தான் வாழப் போறான் என்ற உலக நீதியை எடுத்து காட்டினார் திருவள்ளுவர். மாடு ஈன்றுக்கு மாடு ஈன்றொன்னு சீன்பால் குடித்து வந்தவன். எதுக்கு ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பேசுறான்டா. இவர் அறத்துப்பால் சீன்பால் அந்த பால்டாரு, நான் சீன்பால் குடிச்சு வந்திருக்கேன். இங்க வாங்க மானிடா. நீங்க யாருதான்? மானிடா சும்மா இது காப்பி வைக்க வந்து மானிடர். இங்க வாங்க. இது என்னன்னா கசடதபர வள்ளினம் கசகதா. டேய் 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 அதை எடுத்தாது குடுறா நீ. வேற கொட்டை இவன் எதுக்கு தான் எதுக்கு தான் வந்திருக்காங்க? கசடதபர வள்ளினம் கசகதா. ஞங்கன நம்மன மெல்லினம். நாராயணா நாராயணா. டேய் டேய் நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க. சொன்னதை சொல்லு. நீ எதுக்கு வந்திருக்கிற? மொட்டனாக்கு போய் சொல்ல தெரியாது. சரிங்க, எல்லா விஷயத்தையும் சொல்றோம். இப்ப எதை பேசினாலும் நீங்க பேசுறீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு தகுந்த போல் ஒரு பதில சொல்ல முடியுமா உங்களால? கேள்வி 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 என்றால் நான் நீங்க கேட்டுக்கொண்டே இருங்கள், நான் பதில் கூறிக்கொண்டே இருப்பேன். நாராயணா நாராயணா. இங்க வாங்க. நான் கேட்கிற கேள்விக்கு இன்னைக்கு இது புது மேடை தானே. ஒரு மேடையோ ஒரு வீடு பால் காய்ச்சறோம் அப்படின்னு சிறப்பா ஒரு வீடை கட்டி பால் காய்ச்சறோம்னா அங்க போறவங்க முதல்ல கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ள சேர்க்கிற முதல் பொருள் என்னன்னா உப்பு தான். ஏன் அந்த வீட்டுக்கு முதல்ல உப்பை கொண்டு போறாங்க? நாராயணா நாராயணா. சாமி வீடுகள் என்பது பிரேஸ் மட்டம் சென்ட்ரிங் வகைப்படும். முதல்ல குழி தோண்ட வேண்டும். டேய் இருங்க. ஒரு வீட்டுக்கு முதலையாக பால் காய்ச்சு என்று சொல்லு கிரய பிரசவம். பிரசவமா? விடுங்க. சரிங்க. ஏன் உப்பை கொண்டு வராங்க அப்படின்னா திரும்ப சிமெண்டையும் ஜல்லியும் கொண்டு வரலாம். வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு. ஏன் உப்பை கொண்டு வராங்க அப்படின்னா ஊ ஊ ஏன் அதுக்கு பேரு உப்புன்னா அதுதான் உப்பு. ஏன் உப்பை கொண்டு வராங்க? என்ன காரணம்? பிள்ளையாருடைய சுழி ஊ. ஆஹா வந்துட்டேன் இடத்துக்கு வந்துட்டேன். பிள்ளையார் சுழி போடு ஊ. பிள்ளையாரோட அப்பா இப்பு. டேய் 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 பிள்ளையார் சொல்லி ஊ சரியா இருந்தா ஒரு இடத்துக்கு வர்ற சிரிச்சு எச்சியை தெறிக்க வச்சுட்டு போயிட்டாண்டா. அதான் உன்னோட வர்ற மேடெல்லாம் பரிச்சட்டை கொண்டு வர. எது எப்படியா இருந்தாலும் பதிலுக்கு வந்துடணும், இடத்துக்கு வந்துடணும். எங்க சுத்துறாலும் பூ அப்படின்னா பூ நெடில் அல்ல குறி. ஏன் உப்பை கொண்டு வராங்க அப்படின்னா என்ன காரணம்? உப்பு 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 உரல் உலக்கை ஊதி போடா. இருங்க சொல்ல விடுங்க. சொல்லுங்க. ஏன் ஒவ்வொரு வீட்டில் பால் காய்ச்சும் போது உப்பை கொண்டு வராங்கன்னா எந்த ஒரு தப்பா இருந்தாலும் அதை கரைத்து விடும் இந்த உப்பு. உப்பை ஏன் கொண்டு போறான்றதுக்கு என்னடா ஊதி வாய் நாரவாய் இப்படி கேட்கிற கேள்விக்கு நல்ல ஒரு பதில தெளிவா சொல்லுங்க. உப்பை ஏன் கொண்டு வராங்கன்னா எத்தனையோ பேர் வீடு கட்டும் போது கேட்காத ஏழை கேட்டிருப்பாங்க. அவனுக்கு சொரணை இருந்தா அந்த இடத்துல வீடு கட்டியிருப்பானா?
அதனாலதான் உப்பை கொண்டு வராங்க. இனிமையாவது சுரணையோட அடுத்த வீடு கட்டுறாங்க. டேய் இவன் கிறிஸ்துக்கு இவன் என்னடா சாமி சாமி நீங்க நம்ம 2 பேரும் தான் போட்டி போடணும். நிகரான எனக்கு நிகரான போட்டியாளர் நீங்க தான். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க தகுந்த பதில் சொல்றீங்க. அருமையான கேள்வி கேட்டீர்கள். நாட்டுக்கு உகந்த மாதிரி என்ன கேள்வி அவன் பதில் சொல்றா பாரு. சொரடையோடு வீடு சொல்றா பாருங்க. உப்பு எதுக்கு கொண்டு போனான்னு கேட்டா ஊதி அங்கிட்டு போகாத இங்கே வந்துரு. அருமையான கேள்வி கேட்டீர்கள். கேள்வி தாங்கள் போடா என் மூஞ்சில முழிக்க உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே பொச்சு 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 பத்து பத்து இருக்கு. உப்பை ஏன் கொண்டு வருகிறார்கள்? அருமையான கேள்வி. ரஸ்தா வரைக்கும் போய் ஒண்ணுக்கு இடம் இல்லையா? இல்ல உப்பத்தையும் சொல்லிட்டாரு. அருமையான கேள்வி. உப்பை நாட்டு மக்களுக்கு புரியும்படி ஒரு விஷயத்தை சொல்றோம்னா மக்களுக்கு போகணும். நாரத மகர்ஜி என்று நிறுத்தி விட்டீர்கள். உப்பை ஏன் கொண்டு வராங்க? பால் காய்ச்சுவதற்காக என்னென்னமோ கொண்டு போயிருக்கலாம். ஆமா, ஆனா உப்பை ஏன் கொண்டு போனாங்க? டேய் காலையில் 5 மணி எடுத்து ஏன்டா கொண்டு விடாங்க? இவன் என்ன விட விடாது. அதனாலதான் நீங்க சொல்லம்மா. நீங்க சொல்லுங்க. இங்க வராத. ஒரு கடலை கொண்டு போயிருக்கலாம். கடலையா? ஒரு சுண்டலை கொண்டு போயிருக்கலாம். சுண்டலா? கடலை கொண்டு போனா உரிச்சு திங்க நேரம் ஆகும். சுண்டலை கொண்டு போனா அவிச்சு திங்க நேரம் ஆகும். ஏன் உப்பை கொண்டு ஏன் உப்பு அரிசியை கொண்டு போகலாம்? ஏன் உங்களோட கேள்வி வந்து நீ வம்பப்பா அரை வாங்கிட்டு போறேன்னு எனக்கு தெரியுது. தவண்டி அடிக்கிறியா? டேய் ஐயோ கிறிஸ்து கட்டவங்க ஏன் கொண்டு போனா? அவ்வளவுதாயா கேள்வி. இதுதான் அருமையான கேள்வி. நாட்டு மக்கள் தாய் குலங்களும் புரியும்படி கேட்டீர்கள். ஏன் அப்ப கொண்டு போனாங்க? டேய் 5 மணியே நீங்களா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க. 5 கிலோ கறியை கூட எடுத்து போயிருக்கலாம். பால் காய்ச்சற வீட்டுக்கு எந்த பால் காய்ச்சற கறி வைக்க கூடாது. கறியை கொண்டு போகல. போங்கி பா அரை வாங்க போறேன்னு நினைக்கிறேன். சேவு வாங்கிட்டு போயிருக்கலாம். என்னது சேவு? சேவா? கார சேவு வாங்கிட்டு போயிருக்கலாம். அது குழந்தைகளுக்கு. இவன் வாயில வர்றதெல்லாம் சொல்றாயா? டேய் பதில உப்பு ஏன் கொண்டு வராங்க? அருமையான கேள்வி கேட்டு போகடா. உப்பை ஏன் கொண்டு வராங்க? அதுதான் உங்களோட கேள்வி. ஆமா. இவன் சொல்றான் பாருங்க, என்னென்னமோ சொல்றியா. ரோசா இருந்துச்சுன்னா மானம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வீடு கட்டி ஏன் கொண்டு போனாங்க? சோறாக்கடா போடுறதே கொண்டு போனாங்க. உப்பை ஏன் பாலுகாய்ச்சக்கூடிய வீட்டுக்கு கொண்டு வராங்கன்னா, உப்பையே கொண்டு வராங்கன்னா ஏன் பாலுகாய்ச்சி உப்பை கொண்டு வரானா? இப்போ உண்மையான விளக்கம் சொல்றேன். உப்புனுடைய தன்மை கொட்டி ஒரு இடத்தில் வைத்து விட்டால் அது குறையாது, மலமளவென்று வளரும். வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லாருமே உப்பை எடுத்து செல்கிறார்கள். அது கிடையாது. உப்பை ஏன் கொண்டு போனாங்க? சீனியை கொண்டு போனா எறும்பு எடுத்துட்டு போயிருக்கும். உப்பை கொண்டு போனா ஒண்ணு கூட தொடாது. அதுக்காக உப்பை கொண்டு போறாங்க. எல்லாரும் இருந்துச்சு வீட்டுக்கு போறேங்கண்ணே. மண்டபம்லாம் கொண்டு வரது இல்லையா? குழப்பிடுவாங்கண்ணே. பாதி நான் குழம்பிக்கிறேன். அவன் தண்ணி பீச்சு காரை மாதிரி தான் தெரியும். ஏய் விடுங்க, அந்த கேள்வியை விடுங்க. அதை விடுங்க. என்னமா டேய் வேற கண்ட்ரி கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. மாரியம்மன் கோயில் திருவிழா சிறப்பான முறையில் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. பாருங்க, மாரியம்மனுக்கு காவல் தெய்வமா இருக்கிறது யாரு? கருப்பு. அப்படி சொல்லுங்க. கருப்பருக்கு அவர் கையிலே வைத்திருப்பது, வலது கையில வச்சிருக்கிறது வீச்சர்வா, இடது கையில வச்சிருப்பது சாட்டை. ஏன் கருப்பசாமி வலது கையிலே வீச்சர்வாளும் இடது கையில சாட்டை வைப்பதற்கான காரணம் என்ன? இது நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு தயவு செய்து பதில் சொல்லுங்க. ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் ஓம் சக்தி பராசக்தி, கொன்னையூர் மாரியம்மா, காரக்குடி முத்து மாரியம்மா, அறந்தாங்கியிலே வீரம்மா காளியம்மா. தாய்க்கு மின் அண்ணன் நிற்பான், அவன் தான் கருப்பேன். ஏன் கருப்பேன் வலது கையில வீச்சர்வாள், இடது கையில சாட்டை?
இடது கையில் அருவா வச்சிருக்கலாம், அவருக்கு வலது கை தான் விளங்கும், இடது கை பழக்கம் கிடையாது. இருங்க, ஆபத்துக்கு வருவான். கருப்பேன் 18ஆம் படியா. ஆமா, ஆபத்துக்கு வரும்போது தன்னுடைய குதிரை அவர் பழகின ரோட்டில் மட்டும் நல்லா ஓடும். ஒரு ஆள் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு வந்து விறகு சாஞ்சிருது மேலே, அங்கே யாருமே இல்லை, கருப்பேன் போய் காப்பாற்றுவேன். அப்போ தன்னுடைய குதிரையில் வரும்போது குதிரை கண்ணில் முள்ளு இல்லை அடிக்காத அளவுக்கு அந்த அருவாட்டை வெட்டி விட்டுக்கிட்டே வருவார், செதுக்கி விட்டுக்கிட்டே. அதே மாதிரி நீச்சல் பழகி கொண்டிருக்கிறார்கள் 2 சிறுவர்கள், தண்ணியில முங்கிட்டாங்க. அப்போ அந்த சிறுவர்களை காப்பாற்ற அப்படி சாட்டை வீச்சு எரிஞ்சு அதை தூக்கி அப்படி இழுத்து கரை கொண்டு வருவேன். அதுக்காகத்தான் இடது கையில் அருவா, வலது கையில் அருவா, இடது கையில் சாட்டை வைத்திருக்கிறான் 18ஆம் படியான். தலையெழுத்துறா, அதெல்லாம் தலையெழுத்துறா கேட்கணும் உங்கள்ட்ட. நாராயணன் சொல்றேன் பாருங்க, அருமையான கேள்வி கேட்டீங்க, ஒரு தெய்வத்தோட கேள்வி கேட்டீங்க. அதுலயும் அந்த காவல் தெய்வம் இந்த உலகத்திலே கருப்பசாமி எல்லையோரத்தில் இருந்து மக்கள் அனைவரையும் கிராமத்தையும் ஊரையும் காக்கக்கூடிய தெய்வம் காவல் தெய்வம். வலது கையில வீச்சர்வாளும் இடது கையில சாட்டையும் வைப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. கருவமுள்ள வெட்டிக்கிட்டு போறதுக்கும் இருங்க சாமி, அவன் விடுங்க, சின்ன பையன் பேசிட்டு அதுக்கெல்லாம் போயிட்டு விடுங்க, அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். காவல் தெய்வம் கருப்பசாமி நாட்டு மக்களை காக்கக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம். முத்துமாரி இருக்கலாம், முனியாண்டி இருக்கலாம், இருளப்பசாமி இருக்கலாம், என்னென்ன கணேசன் இருக்கலாம், முருகன் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நாட்டு மக்களை காக்கக்கூடிய தெய்வம் கருப்பசாமி. அருமையான கேள்வி கேட்டீங்க. வலது கையில அருவாவும் இடது கையில சாட்டையும் ஏன் ஏன் அவன் சொல்றான் பாருங்க, முள்ளு இருந்துச்சா வச்சு போட மூஞ்சிடா. ஆமா, அந்த குதிரை கருப்பசாமி குதிரை முள்ளுக்குள்ளே போகும். பைபாஸ்ல ஒண்ணு என்ன செய்யுமா அந்த அருவா, பைபாஸ்ல ஒண்ணு என்ன பாத்தியா, அது நீச்சல் பழகுறவங்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டா சாட்டை வச்சு தூக்குறதுக்காக வச்சிருக்காங்களாம். அவன் நீச்சல். சரிங்க, நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நீச்சல் பழகுறதுக்கு என்ன, நீச்சல் தொட்டிக்குள்ளே போறாரு கருப்பசாமி. சொல்றியா மாதிரி சாமி போ, ஆகா போய் கேட்டு தெரிஞ்சு அடுத்த கடையிலயாவது பேசு. போ, நாரதட்ட கேளியா, என் மூஞ்சிலே முடிக்காதே. பதில் சொல்லுங்க. சொல்லி கொடுத்தாலும் ஏன் இடது கையில சாட்டை வலது கையில வீச்சருவா, கருப்பசாமிக்கு ஏன் இடது கையில சாட்டையும் வலது கையில அருவாங்க கொடுத்தாங்கன்னு சொன்னா சொல்ல போறேன், கேள்வி சொல்ல போறேன், பதில் சொல்ல போறேன். ஏன் கொடுத்துருக்காங்க? ஏன் கருப்பசாமிக்கு கெடா வெட்டதா இருந்தா ஆமா தவி ஓடி போயிருச்சுன்னு சொன்னா தாட்டைட்ட இழுத்து புடிச்சுக்கிட்டு வலது கைட்ட அருவாட்டை வெட்டுறதுக்காகத்தே. நாராயணா நாராயணா சாமி தேவட்ட சந்தைக்கு கிடா வாங்க போறாரு. தேவலோகத்துல இருந்து சாமி இவ்வளவு தத்துவம். கருப்புசாமிக்கு கிடா பழி கொடுப்பாங்க. ஆமா, அருவாளை ஓங்குறாரு, கிடா நழுவுது, நழுவிடுச்சுண்டா அப்படியே ஒரே வெட்டு ததக்குண்டு ஓடி போயிடும். நாராயணா புலந்தது போதும் போப்பா. இப்படி ஒரு நாரதரை நான் பார்த்ததே இல்லைடா, மெடிக்கல்ல வேலை. காடா வர காடா எனக்கு சித்திரத்தில் தண்ணி போச்சு. நான் வந்து சரி, இங்க யாரால் இருக்கிறது? இங்க யாரால் இருக்கிறது? 6 மணிக்கு மேலே எவனும் இங்கே உள்ள இருக்க மாட்டேன். 6 மணிக்கு மேலே எவ்வளோ? ஆஹா, ட்ரையல் பார்க்கட்டேன். உனக்கா இது கொண்டு வந்திருக்காரு. நல்ல ஆசீர்வாதம் கொடுங்க சாமி எனக்கு. ஏய், இவன் நாரதர் கிடையாது. அப்புறம் யாருங்க? ஏய், மெடிக்கல்ல இஞ்சி மரப்பா வைக்கிறேன். மெடிக்கல்ல எங்கடா இஞ்சி மரப்பா வித்தாங்க? இஞ்சி மரப்பா, இந்த பிள்ளை குஞ்சு மரப்பா. பஸ் ஸ்டாண்டு சாமியார் அங்க இருக்கிறார். நாரத மகரிஷியே, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு வரலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழி மறிக்கலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு வரலாமாமா? பிள்ளைங்க ஆசைப்பட்டு. தங்கச்சி தங்கச்சி நீங்க போங்க அம்மா, நீங்க வாங்கம்மா. அம்மா அம்மா செல்லம் தூது பண்ண எல்லாம் இறச்சு தொண்டையில தான் நினைச்சு சின்ன தொண்டை முண்டை அப்படி
மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. தூங்காம நீ எழுச்சு. என்ன தூங்காமையா? அம்மா தங்கச்சி இது காவடி அடிச்சுட்டு வாங்க. என் தங்கச்சிக்கு இது எதுங்க? புறப்பாடு. பரணிலேருந்து மேலே நிற்கல. புறப்பாடா? என்ன சாமி புறப்பாடா? அட பொண்ணான மனசே போவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்க. இந்த பாட்டுக்கு நீர்மால் அடியா அடிக்கிறான்டா. துளைஞ்சு போக இந்த கப்ளிங் மண்டையனும் தொலைஞ்சு போவ. நல்ல பாட்டு. பூ பூக்கும் மாசம் தை மாசம் பாடா கருப்பா வந்துரு வந்துரு இல்லைன்னா ஐயா எலும்புச்சோளம் வந்திருக்கிறாப்ல. இல்லை யாருக்கு வந்திருக்கிறியப்ப? அரும்பாயி முத்தாயி கடுப்பாயி உங்க தங்கச்சியை நீங்க தாங்க வச்சுக்கணும். வேற என்ன செய்யறது? பூ போல பொன்னான பூவாயி. குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே. குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே. அதை கேட்டு சிவகிரி மண்ணாடு இன்று வந்த என்பவென்னவோ அதை கண்டு கண்டு என்பமோ. இருத்தா பெரிய சூப்பர் சிங்கருக்கு போக போகிறேன். என்னப்பு பாட்டை கற்றுக்கிட்டியா என் தங்கச்சியை? இங்கே வள்ளியாக நடிக்கும் எனது அன்பத்து எம்ஏ ரேணுகா தேவி அவர்களுக்கு. உனக்கு இந்த தண்டி அத்தையா? ஆமாம். பொன்னாடை பொத்தி கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கும் நடந்த நன்றி வணக்கம். குடும்பத்தார்கள் சார்பாக நன்றி. சாமி வந்திருக்காரா ஆத்தா? தங்கச்சி வள்ளி வாங்க. சாம்பு வரவேடு வரவேடு சார் வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. சாமி வருகை பாடல் பாடுதாயி. வல்கி ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசம் ஜானகி நேசம். பார்க்கடல் வாசம் ஜானகி நேசம். பாடுகின்றேன் பரந்தான் ராகவனே ரமணா